ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் விருச்சிக ராசியில சஞ்சாரம் செய்கிறார். அதனால மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராசிரமமாக அமைகிறது. பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளும் சற்று மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தான். இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி. ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குறது ரொம்ப விசேஷம். மேஷராசிக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். புதிய கடன் முயற்சிகள், வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்யறவங்க புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இன்று மற்ற விஷயங்கள் மற்றும் குடும்ப விஷயங்களை பெரியவர்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன், 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் குரு. நல்ல மனதிற்கு ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன குழப்பங்கள் இது அனைத்தும் தீரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இந்த நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீரும். ராசியில் செவ்வாய் மற்றும் 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். வளர்பிறை அஷ்டமியான இன்று ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கலாம். நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் அளிப்பார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனினால் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் விலகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம். ராசியில் சூரியன் புதன் கேது இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் வரும். ஆகையினால் சிம்மராசி அன்பர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள். இன்று வியாழக்கிழமை அஷ்டமி. நவக்கிரக குருவுக்கு தீபம் ஏற்றி பைரவருக்கும் விளக்கேற்றலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியில் சுக்கிரன் மற்றும் சப்தமத்தில் சனி பகவான் இருப்பதனால் நல்ல ஒரு யோகமான நாளாக அமைகிறது. இன்று குபேரரை வணங்குவது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். அஷ்டமி திதியான இன்று குருவாரத்தில் லக்ஷ்மி குபேரரை பிரார்த்தனை செய்யலாம். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்வதற்கும் ஏற்ற நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய துவக்கங்கள் வெற்றியை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் வரும். எதிர்பார்த்த உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். பல நாட்களாக வங்கி பிரச்சனைகள் மற்றும் வங்கி சார்ந்த விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வதும் மற்றும் புதிய துவக்கங்களுக்கும் நல்ல ஒரு முடிவு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசியில் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மனக்குழப்பங்களை கொடுப்பார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் தீரும். இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதற்கு ஒரு அற்புதமான நாள். இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சூரியன் புதன் கேத்துடன் இருப்பதனால் தகப்பன் சம்பந்தப்பட்ட சொத்து விவகாரங்கள் மற்றும் உங்களினுடைய தகப்பனின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன போராட்டங்கள் வந்து போகும். கணவன் மனைவி உறவிலேயும் நீங்கள் நிதானமாக பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் உறவுகள், நண்பர்கள் இவர்களிடத்திலேயும் பகை வரலாம். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் இன்று முடிவுகள் எடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் தீரும்.
இன்று மகர ராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய நாளாக இருக்கும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவார். 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்று நீண்ட நாளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்கள் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேத்து அமைந்திருப்பதனால் ஒரு விதமான மன போராட்டங்கள் உண்டு. புதிய கடன் முயற்சிகள் மற்றும் பழைய கடன் பாக்கிகள் இவற்றில் சில குழப்பங்கள் வந்து போகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். அஷ்டமி நாட்களில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன? அஷ்டமி நாட்களில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்ம பைரவருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா அது வந்து ஒரு டியூன் ஆயிடுச்சு அஷ்டமியில் வந்து பைரவருக்கு பண்ணுறதுங்கிறது. பட் குருவாரம் அஷ்டமி அப்படிங்கிறச்சு துர்க்கைக்கு பண்ணாலும் நமக்கு தடங்கல்கள் நிவர்த்தி ஆகும். இது எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு 6 மாதமாக ஒரு வேலை முயற்சி செய்வோம், நடக்காது. ஒரு 3 மாதமாக ஒரு ஒரு லேண்ட் வாங்கணும்னு போகிறோம். இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு காரிய தடங்கள்ல இருந்து நமக்கு நிவர்த்தி வந்து துர்க்கைக்கு பண்ணுறச்சு நமக்கு அஷ்டமியில் வந்து கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வீடுகள்லாம் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி, செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமியில் கன்னியா குழந்தைங்களை கூப்பிட்டு, ஒரு குழந்தைய கூட கூப்பிடலாம், கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப வீட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுப்பதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு விதமான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு, ஐஸ்வர்யங்கள்லாம் வர்றதுக்கு இந்த அஷ்டமி வந்து நமக்கு நிறைய பலனை தரும். என்ன நேயர்களே, இன்றைய சுகதினம் நிகழ்ச்சியில் பயன் தரக்கூடிய பல விஷயங்களை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.